வணக்கம். இன்றைக்கி நடந்த செய்திகளை கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. 2026 சட்டசபை எலெக்ஷனில் 5 கட்சிகளும் தனித்தனியாக தான் போட்டியிடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாரு, விஜயோட டிவிகே கட்சி தனியாக தான் போட்டியிடணும், எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 2630 கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னு நம்ம அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு. திமுக சொல்லியிருந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்கணும்னு பிரேமலதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 அவங்க எந்த கட்சியில் கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கட்சி 234 தொகுதியிலையும் வெற்றி பெறணும்னு சொல்லியிருக்காங்க. +1 +2 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ரொம்ப தன்னம்பிக்கையோடு எக்ஸாம் எழுதுங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் நடித்து வெளியான டிராகன் படம் இன்னைக்கு வரைக்கும் 100 கோடியை வசூல் பண்ணி பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்கு. பாஜக தன்னுடைய சொந்த அரசியலுக்காக மாநிலங்களுக்கு தண்டிக்கக்கூடாதுன்னு நம்ம திமுக எம்பி கனிமொழி சொல்லியிருக்காங்க. ஆறுபடை முருகன் வீட்டில் 2ஆம் படையான திருச்செந்தூரில் வாரக்கடைசி லீவு நாள்னால தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து பக்தர்கள் வந்து குமிச்சிட்டாங்க. சாமி பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. நீண்ட வரிசையில் காத்திருந்தான் பக்தர்கள் சாமியை பார்க்க முடிஞ்சுது. மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி காசி விஸ்வநாதர் கோயிலில் 11 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செஞ்சுருக்காங்க. வெயில் காலம் வந்துருச்சுனாவே நம்ம உடம்புக்கு நீர் சத்து தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு தர்பூசணியில் நல்ல நீர் சத்து இருக்குது. 90% மேலே நீர் நிறைஞ்சிருக்க பழம் தான் தர்பூசணி. ஆனால் தர்பூசணியில் சர்க்கரையோட அளவும் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம சர்க்கரை நோயாளிகள் தர்பூசணி கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கிறது நல்லது. தமிழ்நாட்டோட தலைப்பு செய்தியை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.